ஹாய் காய்ஸ். ஸோ நம்மளோட இன்சான் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை பற்றி தான். இந்த ஸ்டாக் ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வீக்கில் டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்த ஸ்டாக்கில் இதுவும் ஒன்று. நம்ம அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் ஒரு ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக எடுத்துட்டு அட்வைஸாக எடுத்துட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல எதுனாலும் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஒன் டே டைம் ஃப்ரேம்க்கான சார்ட்டு. ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ். அது போக வால்யூம்க்கான இண்டிகேட்டரும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே ப்ரீவியஸ் டேட்டால இருந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ சார்ட்டோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹையை பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் இடத்துல ரீட்ரெஸ்ட் ஆகிருச்சு. அகைன் ஹையை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அகைன் ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. அகைன் என்ன ஆயிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஹைஸை பிரேக் அவுட் பண்ணி பண்ணி போகுது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஹையா, இங்கே நடக்கிறது பிரேக் அவுட். இது வந்து ஒரு ஹையா, இங்கே நடக்கிறது வந்து ஒரு பிரேக் அவுட். இது வந்து ஒரு ஹையா, அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்த தடவை போகும்போது இது வந்து ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு தடவையும் ஒரு ஹைஸை பிரேக் பண்ணுறப்போ நமக்கு நடக்கிறதுக்கு பேர் தான் பிரேக் அவுட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ப்ரைஸும் நல்ல ஒரு அப்வர்ட் மூவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு லாஸ்டா இருந்த ஒரு ஹை எது அப்படின்னா, அதாவது லாஸ்டா பிரேக் அவுட்கான ஹை எதுனா இந்த ஒரு லெவலு, அதாவது 241 அப்படின்றது. இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் லெவலா இருக்கிறது என்ன பிரைஸ் அப்படின்னா, ஸோ 261 அப்படின்றது நமக்கு இப்போ சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்றது ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு எதுவும் பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ கண்டினியூஸா நமக்கு வந்து ஒரு ஃபால் இருந்துட்டு இருக்கு. நம்ம அந்த ஹை சேர்க்கல அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்து நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் நடந்து அதுக்கப்புறம் அகைன் பிரைஸ் வந்து போகிருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு அதே மாதிரி நமக்கு இன்னொன்று என்ன நடந்திருக்கு ப்ரீவியஸ் டைம்ல அப்படின்னா, பிரைஸ் மூவிங் ஆவரேஜஸ்ல ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு. பாருங்க, ஒரு தடவை பிரைஸ் மேலே போயிட்டு ஹை ரீச் பண்ணிட்டு எங்க வந்திருக்குன்னா மூவிங் ஆவரேஜஸ் போயிட்டு மூவிங் ஆவரேஜஸ். இந்த தடவை என்ன ஆயிருக்கு, போயிட்டு மூவிங் ஆவரேஜஸ் அகைன் போயிட்டு எங்க வந்திருக்கு மூவிங் ஆவரேஜஸ். பட் இந்த டைம் என்ன ஆகிருச்சு அப்படின்னா மூவிங் ஆவரேஜஸ் கீழே. இப்போ இந்த தடவை எல்லா தடவையும் இங்க வந்து ஒரு ஹை பாயிண்ட் போச்சா. ஸோ இங்க ஒரு ஹை பாயிண்ட், இங்க ஒரு ஹை பாயிண்ட், இங்க ஒரு ஹை பாயிண்ட், இங்க ஒரு ஹை பாயிண்ட் அண்ட் இங்க ஒரு ஹை. ஸோ ஹைஸா ஃபார்ம் ஆயிட்டு மூவிங் ஆவரேஜஸ் போச்சு. பட் இதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிச்சு, லோ ஃபார்ம் பண்ணி மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சு, லோ ஃபார்ம் பண்ணி மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சு, லோ ஃபார்ம் பண்ணி மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சு, லோ ஃபார்ம் பண்ணி மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சு. பட் இங்க ஹைஸ் வந்து நமக்கு அடுத்தடுத்த ஹை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு அடுத்த லோ இதை விட பெரிய இருக்குது, அடுத்த லோ இதை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, பிரைஸ் வந்து இன்னுமே ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ லோ வச்சிருச்சு, அடுத்த லோ வச்சிருச்சு, அடுத்த லோ வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி லோ வந்து நமக்கு சைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ அந்த செல்லிங் சைடுக்கான ஒரு ட்ரெண்ட் வந்து வீக்கா இருக்கு. ஸோ நம்ம பையிங்க்கு கூடிய சீக்கிரம் வருவோம் அப்படின்றத வந்து நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சாரி. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை வரைவோம்.
வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகுதா? ஸோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருச்சு. இவ்வளவு நேரம் நமக்கு கொசம்சான்னு தெரிஞ்சுட்டு இருந்தது. நம்ம இப்போ ஒரு 2 ட்ரெண்ட் லைன் வரையவும் என்ன ஆகிருக்கு, ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து சூப்பர்பா ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சேனல் பேட்டர்ன்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஹைக்கு போயிடுச்சு. நமக்கு இங்க வால்யூம் நல்லா வச்சு பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்ம உடனே என்ட்ரி எடுத்துருக்கோம். வால்யூமும் பெருசா அவ்வளவா இல்லை. பட் ஓரளவுக்கு இன்க்ரீசிங் வால்யூம் கிடைச்சிருக்கு. பட் பெரிய ஒரு கேண்டில் வந்து வெளியே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. நமக்கு இந்த ஒரு எல்லோ லைன் என்னதுன்னா, சாரி ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம நீட்டா ரெசிஸ்டன்ஸ் இப்போ நமக்கு இந்த எல்லோ லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்துருச்சு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்க்கான வால்யூமும் நல்ல ஒரு ஆவரேஜ் வால்யூமு. அதுக்கப்புறம் நமக்கு இங்க இருந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகியிருக்கும். சப்போர்ட்ல இருந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, பிரைஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹைல போயிட்டு. நம்ம ப்ரீவியஸ் நம்ம டெய்லி டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இந்த வீடியோ இந்த ஷேரை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து செட் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் டார்கெட் 310 அப்படின்ற ஒரு பிரைஸ்ல ரீச் ஆகி என்ன ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதாவது சின்னதா ஒரு செல்லிங் நடந்திருக்கு, ப்ராஃபிட் புக்கிங். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் அப்கமிங் டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஹையை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ 325 ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா 325 ரீச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதையும் தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஹையை ரீச் பண்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. அபவ் 340 போறதுக்கு நம்ம கேப்பபிளா தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஏன்னா ஓவரால் நிஃப்டியே தடுமாறிட்டு இருக்கப்ப இந்த ஸ்டாக் வந்து கான்ஸ்டன்டா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அகைன் இன்னொன்று நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, ஜூம் பண்ணிப்போம். இப்போ இந்த ஸ்டாக்ல ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 51.14% வந்து இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு. ஸோ ரொம்பவே ஒரு குட் நம்பர். ப்ரொமோட்டர் அதிகமா இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம என்னைக்குமே கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி எஃப்ஐஐ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஓனர்ஷிப்ஸ் எவ்வளவு 17.27% இருக்கு. ஸோ நம்ம இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோவில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தோம். ப்ரொமோட்டருக்கான ஹோல்டிங் வந்து 51.14% இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஐ பார்த்தோம் அப்படின்னா 17.27%. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20%. பப்ளிக் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 11%. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோவும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கிளியரா பார்க்க முடியுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா அவங்களோட ஆக்சுவல் பிசினஸ்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றதான் இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இந்த செக்டார்ல இருக்க மற்ற ஸ்டாக்கோட பி ரேஷியோட இதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, விச் இஸ் வெரி குட். நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ ஓரளவுக்கு டீசென்டான ஸ்டாக்கா தெரியுது. உங்களோட ஓன் ரிஸ்க் பண்ணிக்கோங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ட்ரேடிங் பண்றப்போ. இந்த வீடியோவில் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறையா வரும். இது மாதிரி நான் வேற ஏதாவது ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணணும், என்னோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்டாக் நேமை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. That's it guys. Bye from my side.